ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் லஞ்சு. அரிசி வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கேஸ் வச்சு ஆன் பண்ணி நம்ம தேவையான தண்ணி எவ்வளவோ அதை ஊற்றி அதை வந்து கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் கொதிக்க விடணும். கொஞ்சம் கொதிக்க விட்றதுக்குள்ள நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கும் போது நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணி அதை நல்லா வேகட்டும்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுறோம். கீரை எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கீரை தான். நம்மளுக்கு அதுக்குள்ளேயுமே ஒலை வந்து கொதிச்சிச்சு. அதனால் நம்ம அரிசி போடுறோம். அரிசி போட்டு இந்த அரிசி வந்து 15 மினிட்ஸில் வந்து வெந்துடும். நம்ம வந்து இது காலையிலேயே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பிஃபோரே நம்ம ஊற வச்சுருவோம். அதனால் டக்குன்னுமே இது வெந்துடும். அதுக்கப்புறம் கீரையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த கீரையை நான் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக வெந்துருச்சு. இந்த ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கிற பருப்பில் வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணணும். கீரை ஃபுல்லாகவே எடுத்து ஆட் பண்ணி நல்லா அது பருப்பும் கீரையும் ஒன்றார அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இப்போ பருப்பு கீரையும் நல்லா ஆட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதையும் நல்லா கிண்டி விட்றோம். இந்த கீரை வேகிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சிடணும். இது ஒரு 10 நிமிஷம் அதுவே நல்லா வேகும். நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கீரையும் பருப்பும் இன்னும் நல்லா வேகணும். அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து வெந்துடுச்சு. நம்ம அதை வந்து இப்படி தான் வடிப்போம். எங்கள் வீட்டில் ரைஸ் வடிச்சிருக்கேன். முட்டை வந்து மசால் மாதிரி பண்ணுவேன், அதை பாருங்கள். அதுக்காக முட்டை வந்து நான் வேக வச்சுருக்கேன். முட்டை வேகட்டும். அதுக்குள்ளேயும் நான் பாலும் அடுப்பில் வச்சுருக்கேன். காஃபி வந்து நம்மளுக்கு எப்போவுமே காலையில் தேவைப்படும். அதனால் ஒரு காஃபி சூடாக குடிச்சிட்டு வேலையை சுறுசுறுப்பாக பார்க்கலான்னு காஃபி போடுறேன் நான். எனக்கு காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு அந்த நாளே நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் காலைல எழுந்திரிச்சோன்னே. அதனால் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன்.